Hi friends, welcome to my channel. வாங்க இப்போ கிச்சன் டூர் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ பாப்போம். Hi friends, welcome to my channel. ஏற்கனவே நீங்க கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் எங்களோட சேனல்ல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அதோட பார்ட் 2 கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இதுல எங்களோட கிச்சன் ஆர்கனைசேஷன் அண்ட் பிளானட்டரி யூனிட் ஆர்கனைசேஷன் அண்ட் டூர் பாப்போம் வாங்க. கிச்சனோட என்ட்ரன்ஸ் டோர். சோ அதுக்கு நேரா ஒரு பிளான்ட் வச்சிருக்கோம், ஏர் பியூரிஃபையர் பிளான்ட். அன்னபூர்ணி படம் வச்சிருக்கோம். பக்கத்திலேயே வந்து பிளானட்டரி யூனிட் இருக்கு. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டால் யூனிட் தான். ஸோ இந்த பிளானட்டரி ஆர்கனைசேஷன் செப்பரேட்டா போடுறோம். இது பெரிய வீடியோவா வரும்ன்றதுனால இப்போ வந்து வால் யூனிட் அண்ட் பேஸ் யூனிட் மட்டும் காமிக்க போறோம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. ஸோ இதுதாங்க எங்களுடைய கிச்சன் ஓவர்வியூ. ஏற்கனவே கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாடுலார் கிச்சனோட ஒவ்வொரு ஷெல்ஃப்ஸ் அண்ட் ரேக்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வால் யூனிட் பார்க்கலாம். Friends, வாங்க இப்ப நம்ம கிச்சன் வால் யூனிட் பார்க்கலாம். ஸோ இதுதாங்க எங்களுடைய டாப் மோஸ்ட் ரொம்ப ஃபேவரட்டான வால் யூனிட். இதுல வந்து நாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் சமைக்க தேவையான பாதாம் கிளாஸ் கண்டெய்னர்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும், நமக்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மேல வந்து தானிய வகைகள், பல்சஸ், சீரியல்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ஸோ அடுத்த யூனிட் பார்ப்போம். ஸோ இதுல வந்து இது வந்து கிளாஸஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ஸோ டெக்கரேட்டிவ் யூனிட். இதுல வந்து மேல ஒரு லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். ஒரு குட்டி கிருஷ்ணர் வந்து மேல அங்க இருக்காரு. ஸோ இது வந்து ஜஸ்ட் கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்காக வச்சிருக்கிற வால் யூனிட். அடுத்த யூனிட் பார்ப்போம். ஸோ இதுலயும் வந்து பருப்பு வகைகள், கேழ்வரகு, கொள்ளு, வேர்க்கடலை, மல்லி விதைகள், கடலை பருப்பு, பொட்டுக்கடலை, அப்புறம் அரிசி, உளுத்தம்பருப்பு. ஸோ இந்த மாதிரி சமைக்க தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம இதில் வச்சிருக்கோம். காஃபி, பாதாம் பவுடர், சுக்கு, டீ, ஃபில்டர் காஃபி எல்லாமே இதுல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கவுண்டர் டாப்க்கு மேலேயே இருக்கிற மாதிரி பக்கத்திலேயே வச்சுக்கிட்டோம்னா கேஸ் ஸ்டவ்க்கு நமக்கு ஈஸியா வந்து சமைக்கும் போது ஈஸியா இருக்கும். வந்து அலுமினியத்தால செஞ்சிருக்கோங்க. இது நேஷனல் இன்டீரியர் அலுமினியம் மாடுலர்ஸ், இம்போர்ட்டட் அலுமினியம் மெட்டீரியலால ஃபுல் வால் யூனிட், கபோர்ட்ஸ் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்க நல்லா எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களுடைய அட்ரஸ் வேணா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். நல்ல மாடுலர் கிச்சன், என்ன பட்ஜெட்னாலும் நல்லா செஞ்சு கொடுக்கறாங்க. ஸோ இது வந்து நல்ல ரஸ்ட் ஃப்ரீ, இன்செக்ட்ஸ், வாட்டர் ப்ரூஃப், இதெல்லாமே வந்து நல்லா வித்ஸ்டாண்ட் ஆகும். This is not MDF or PDF. இது ஃபுல்லாவே வந்து அலுமினியம். ஸோ அலுமினியம் ஃப்ரேம் அண்ட் அலுமினியம் ரேக்ஸ் வச்சு செஞ்சு கொடுத்துருக்காங்க. நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. நல்ல ஃபினிஷும் இருக்கு, நல்ல லுக்காவும் இருக்கு. நேஷனல் இன்டீரியர் மாடுலர் அவங்க தான் இதை செஞ்சு கொடுத்தாங்க எங்களுக்கு. அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறோம், வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அவங்கள. கேஸ் ஸ்டவ்க்கு கீழே உள்ள யூனிட்ஸ்லாம் பார்க்க போறோம். ஸோ இந்த யூனிட் வந்து நான் வந்து எனக்கு வந்து அக்சசபிளா இருக்கணும், ஈஸியா இருக்கணுங்கிறதுனால ஸ்பைசஸ் எல்லாமே இதுல வச்சிருக்கேன். மசாலா பவுடர், ஸ்பைசஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஈஸியா வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு நல்ல டாண்டம் டிரா பாருங்க, நல்ல சாஃப்ட் க்ளோஷர் உள்ள ஒரு டாண்டம் டிராஸ் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. நேஷனல் இன்டீரியர் மாடுலர் கிச்சன் கம்பெனி வந்து எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. இது ஃபுல்லாவே வந்து அலுமினியம் டோர். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும், நல்லா வாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், கிளீனிங் ஒர்க் நல்லா ஈஸியா இருக்கும். இப்போ அடுத்து வந்து இந்த ட்ரா பார்ப்போம். இந்த ட்ராலே வந்து அஞ்சரை பெட்டி, மிளகாய் தூள், மல்லித்தூள், ஸோ இந்த மாதிரி எல்லா மசாலா ஐட்டம்ஸையும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ட்ராலே வச்சிருக்கேன் நான். இப்போ அதுக்கு கீழே இருக்கிற ட்ராவை பார்ப்போம். ஸோ இதில் வந்து மைதா மாவு, கோதுமை மாவு, ரவை, பச்சரிசி, இட்லி அரிசி, ராகி, அப்புறம் மற்ற கார்ன்ஃப்ளோர், ரைஸ் ஃப்ளோர், மற்ற எல்லா மாவு ஐட்டம்ஸும் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்.
ஸோ ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு பக்கத்துலேயே, அதாவது கேஸ் ஸ்டவ்க்கு பக்கத்துலேயே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக டக்குன்னு எடுத்து ஃபாஸ்ட்டாக நமக்கு குக்கிங் பண்ணுறதுக்கு இருக்கும். யூனிட்ல வந்து கடாய் தவாலாம் வச்சிருக்கோம். ஸோ தோசை தவா, குழிப்பு நேர கடாய், ஆப்பக்கடாய், அதோட லிட் எல்லாம் அதோட சேர்த்து வச்சிருக்கோம். ஸோ ஈஸியா நமக்கு வந்து சீசனிங் பண்ற ஐட்டம்ஸோட பக்கத்துல இருக்கிறதுனால எடுத்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுவுமே நல்ல டேண்டம் ட்ரா, நல்ல சாஃப்ட் க்ளோஷர் ட்ராஸ். ரைட் சைட்ல வந்து சிலிண்டர் வச்சிருக்கோம். ஸோ சிலிண்டரும் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. 2 சிலிண்டரும் இதுல வைக்கலாம். ஸோ இந்த சிலிண்டருக்கு வந்து ஏர் ஃப்ளோக்காக வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர்லயே வென்டிலேட்டர் இருக்கு. ரேரா யூஸ் பண்ற திங்ஸ் வந்து இங்க வச்சிருக்கேன் நானு. கத்தி, அருவாமனை, மனை எல்லாம் வச்சிருக்கேன். முறம் இதெல்லாம் வச்சிருக்கேன். ஸோ வேற ஏதாவது திங்ஸ் என்னால வச்சுக்கலாம். நல்ல ஸ்பேஷியஸா தான் இருக்கு. 2 சிலிண்டர் இதுலயே வச்சுக்கலாம். அடுத்தது பார்ப்போம். அடுத்த யூனிட்ல நாங்க டம்ளர்ஸும் கிளாஸஸும் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா எடுக்க ஈஸியா இருக்கும். டம்ளர்ஸ் இங்க நேரா இருக்கு. மேல வந்து டாப் யூனிட்ல வந்து காஃபி, டீ எல்லாமே வந்து இந்த பாட்டில்ஸ் இருக்கு இங்க எடுக்க யூஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த கவுண்டர் டாப்ல ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி இந்த ஆயில் புல் அவுட் யூனிட்ல நாங்க டம்ளர்ஸ் வச்சிருக்கோம். கீழே வந்து நீட்டமா இருக்கிற பொருள்லாம் வந்து கீழே வச்சிருக்கோம். இந்த ஆயில் புல் அவுட் யூனிட் வந்து நல்லா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸ்பேஸ் யூனிட்ல வந்து ஸ்பூன்ஸ், லேடல்ஸ், மத்து, கரண்டி இதெல்லாம் வச்சிருக்கோம். ஸோ இதுல வந்து சில்வரும் வுட்டும் வச்சிருக்கேன். பிளாஸ்டிக்ஸ் வந்து செப்பரேட்டா நான் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். அது பேனட்டோ யூனிட்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதுல இந்த மாதிரி சாம்பார் சாதத்துக்கு தேவையான லேடல்ஸ், பருப்பு கடைய மத்து சின்னதா நல்லா அழகா இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த அதே மாதிரி சின்ன சின்ன மோர் கடையிற மத்து, பருப்பு கடையிற மத்து, மற்ற இது எண்ணெய் பிழியறதுக்கான இது, ஃபில்டர், ஸ்கிராப்பர், இதெல்லாம் இதுல இருக்கு. அதே மாதிரி ஸ்பூன்ஸ், ஃபோக்ஸ் எல்லாமே இதில் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஆர்கனைசர் வச்சிருக்கோம். ஸோ செப்பரேட்டா ஒன்னொன்னு வந்து நம்ம எடுக்கிறதுக்கும் ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதனால இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இது தோசை தவாய்க்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்கான ஒரு சின்ன கிளாத்து. இது இஞ்சி பூண்டு சின்ன சின்ன கிரேட் பண்றதுக்கு. அப்புறம் இதுவுமே வந்து ஒரு ஸ்பேச்சுலா, ஆயில் தோசை சுடும் போது ஆயில் வந்து தவால தேய்க்கிறதுக்காக. அப்புறம் லெமன் ஸ்குவீஸ் பண்றது, பொட்டேட்டோ ஸ்மாஷர். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுமே வந்து நல்ல ஒரே யூனிட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நல்லா நமக்கு கஸ்டமைஸ் பண்ணி நல்லா பெருசா செஞ்சு கொடுத்துருக்காங்க. நல்லா. ஸோ இப்போ அது கீழே இருக்கிற யூனிட் பார்ப்போம். ஸோ இது கட்லரி யூனிட் வந்து நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்கு. நல்லா ஈஸியா எடுக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற ட்ரா பார்ப்போம். ஸோ இதுல வந்து கடாயெல்லாம் வச்சிருக்கோம். சின்ன தாளிப்பு கடாய், சாம்பார் வைக்கிற கடாய், மற்ற எல்லா கடாயும் சில்வர், இண்டோலியம், அலுமினியம், அயன் எல்லாமே இருக்கு. இதுல ஸ்ட்ரெயினர் இருக்கு. சிங்க்கு கீழே இருக்க யூனிட் கேபின் பார்ப்போம். ஸோ இந்த கேபின்லயே வந்து டஸ்ட்பினை வந்து இந்த மாதிரி ஒரு டஸ்ட்பின் ஹோல்டர் கொடுத்துருக்கு. இப்போ டஸ்ட்பின் கவர் இந்த மாதிரி போட்டுட்டோம்னா ஈஸியா இருக்கும் அக்சஸ் பண்றதுக்கு. ஸோ நம்மளுடைய டஸ்ட்பின் சானிட்டரி எல்லாம் இதுல வச்சுக்கலாம். பிரஷ், சிஃப் லிக்விட், விம் லிக்விட் எல்லாமே வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுக்க சொன்னேன், ஆணி அடிச்சு மாட்டுறதுக்கு, கீழே அங்கங்க ஸ்பிட் ஆகாம இருக்கிறதுக்காக. ஸோ இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்படியே நின்றுட்டே எடுத்துக்கலாம், கிளீனாகவும் வச்சுக்கலாம் நம்ம வாஷ் பண்ணிட்டு. இந்த முறம், டஸ்ட் பேன். ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த கிச்சன் ஃபுல்லா வேற எங்கேயுமே வந்து ஆணி அடிக்கல. இந்த ஒரு இதுதான் வந்து ஆணி அடிச்சிருக்கோம். இதுக்கு நல்ல வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க டோர்ல.
2 வென்டிலேஷன் இருக்கு. கிச்சன் மேட் போட்டிருக்கோம். ஸோ தண்ணி ஈரமானாலும் துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த ரேக் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பிளேட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சர்விங் பிளேட்ஸ், டிஃபன் பிளேட்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. கீழே யூனிட் பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம தேவையான கிண்ணம் எல்லாமே, சாம்பார், சாதம் வைக்க, பால் தேக்ஸா எல்லாமே இதில் இருக்கு. மில்க் பேன் எல்லாமே இதில் இருக்கு. அதுக்கான லிட்டுமே வந்து செப்பரேட்டா இங்கேயே வச்சிருக்கோம். ஸோ ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கனால நம்ம நிறைய ஸ்பேஸ் சேவ் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஸ்பேஸும் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பவுல்ஸ் எல்லாம் அடுத்து பேனட்ரி யூனிட் இருக்கு. இதுக்கு செப்பரேட் ஆர்கனைசேஷன் வீடியோ அப்புறம் நான் அப்லோட் பண்றேன். வந்து லெஃப்ட் சைடோட யூனிட் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு கார்னர் யூனிட் தான். நல்லா லென்த்தியா இருக்கும். மேஜிக் கார்னர் வைக்கலான்னு தான் பார்த்தோம். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்ததுனால அதை வைக்கல. ஸோ இது வந்து நார்மலா அவங்க வந்து ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துட்டாங்க இந்த சைட் ஃபுல்லா. மற்ற ரேக்ஸ் எல்லாமே வந்து டாண்டம் ரேக்ஸ். இது செல்ஃப் மாதிரி கொடுத்துட்டாங்க. இதுல நல்லா திங்ஸ் நிறைய அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது. நிறைய பேன்ஸ், குக்கர் எல்லாமே இதுல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி கீழேயும் வந்து எல்லாமே வந்து ஒரு ஆர்கனைசர் பாக்ஸ் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஈஸியா எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து ஹாட் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இட்லி பானை, தோசை தவா எல்லாமே வச்சிருக்கோம். கொஞ்சம் இதெல்லாம் வந்து வாஷிங்க்கு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் எம்டியா இருக்கும். அடுத்த யூனிட் வந்து நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்கும், லென்த்தாகவும் இருக்கும். இதுல வந்து மிக்ஸி ஜார்ஸ், குக்கிங் நோட்ஸ், பிளேட்ஸ், பவுல்ஸ் எல்லாமே இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ மேலேயே வந்து மிக்ஸி ஜார் இருக்கிறதுனால அதோட திங்ஸ் எல்லாம் இதுல வச்சிருக்கோம். ஈஸியா இருக்கு. ஃபுட் ப்ராசஸரோட திங்ஸ், ஓடிஜியோட திங்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். மாப், வேஸ்ட் பேக், கேரி பேக்ஸ் அதெல்லாம் இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கீழே வைக்காம மேலேயே வச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஆக்சஸ் பண்றதுக்கும் கிளட்டர் ஃப்ரீயா இருக்கும். இதுதான் எங்களோட கிச்சன் டூர். எங்க கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது ஆல்டரேஷன்ஸ், எனி ஐடியாஸ், சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய சேனலை. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thank you for watching the video. Subscribe my channel and click bell button for further notifications and videos.